Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th Public Exam 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கு இன்னும் எவ்வளவு நாளுங்க இருக்கு? லாஸ்ட் 20 டேஸ் தான் இருக்கு இல்லையா? சோ இந்த லாஸ்ட் 20 டேஸ்ல என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா நம்ம பாஸ் ஆக முடியும்? 65 பிளஸ் வாங்க முடியுமா மேம்? சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா? சோ இந்த மாதிரி டவுட்ஸ் நம்ம 11 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நிறைய பேத்துக்கு இருக்கு இல்லீங்களா? சோ ஒத்துக்கிறீங்களா? ஓகே, சோ 11 ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 20 டேஸ்ல படிச்சா கூட பாஸ் ஆயிடலாமா இல்ல படிச்சிடலாமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும். பாஸுக்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்குன்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு தேவை இல்லையா? சோ அந்த கைடன்ஸ்க்கு தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ் மீடியம் 100 லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 11th தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பப்ளிக் எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ யூஸ் பண்ணிக்கோங்கடாமா. சோ இப்ப யூஸ் பண்ணாம எப்ப யூஸ் பண்ண முடியும்? சோ அதனால கரெக்டான டைம்ல உங்ககிட்ட இருக்கு. சோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சோ உங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ங்கறத நான் விரும்புறேன். சரியா? ஓகே, சோ கடைசி 20 நாள்ல படிச்சா 90 out of 90 வாங்க முடியுமா மேம் அப்படிங்கிற டவுட் வந்து நம்மள நிறைய பேத்துக்கு இருக்கு இல்லையா? அதுவும் 11th தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கு. சோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. சரிங்களா? சோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா நடுவுலயும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. சோ மேம் இந்த வீடியோ 90 out of 90 வாங்குறவங்களுக்கு மட்டுமாங்கிற டவுட் இருக்கும். நோ நோ நோ. சோ 90 out of 90 வாங்குறவங்களுக்கும் சரி, பாஸ் ஆகுறவங்களுக்கும் நான் சொல்லுவேன். சோ 65 பிளஸ்க்கு மேல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? ஓகே, சோ பாஸ் ஆகலாமா 65 பிளஸ் வாங்கலாமா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். சரிங்களா? சோ 100 லேர்னிங் நம்ம 100 லேர்னிங் தமிழ் மீடியம் சேனலுக்குள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 11th ஸ்டாண்டர்ட் இங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு. கிளாஸ் 11 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அதுக்குள்ள போனீங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோஸ் எல்லா வீடியோஸ்மே இருக்கு. நீங்க தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? சோ டைம் முடிஞ்சு யூஸ் பண்ணா நோ யூஸ் ஆமா, இப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணா கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணணும். சரியா? ஓகேடாமா. சோ shall we move? Yeah. So centum 90 out of 90 strategy first பார்த்தலாம். So centum ஸ்கோர் பண்ணும் மேம் அப்படின்னா என்ன மேம் பண்றது அப்படிங்கிற டவுட் நம்மள நிறைய பேத்துக்கு இருக்கு இல்லையா? சோ சென்டம் இஸ் பாசிபிள் ஆனா இன்னும் 20 நாள்ல நான் படிச்சு சென்டம் வாங்கிடுவேனா? சோ 20 நாள்ல படிச்சு சென்டம் எப்படி மேம் பாசிபிள்? நைட்டு பகல 20 நாள் படிச்சா பாஸ் ஆயிடலாமா? சோ பாஸ் ஆகிறதுக்கே யோசிக்கிறவங்க சென்டம் ஸ்கோர் எப்படி மேம் அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும் இல்லையா? சோ நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. சோ சென்டம் அப்படிங்கிறது உங்க கோலா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க கோலை நீங்க கைவிட்டுறாதீங்க. சரியா? கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க்கு பலன் இருக்கு. நீங்க சென்டம் உங்க மைண்ட்ல கோல் வச்சிட்டீங்க அப்படின்னா அதை ரீச் பண்ற வரைக்கும் உங்க மைண்ட் ஃபுல்லா சென்டம் சென்டம் அப்படிதான் மூவ் பண்ணணும். பிகாஸ் சென்டம் இஸ் ஈஸி, வெரி வெரி ஈஸி. சோ நான் எப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? ஓகே, சோ 20 நாள்ல சென்டம் இஸ் பாசிபிள் தான் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கைஸ் ஆர் யூ ரெடி? சோ நீங்க ரெடினா 90 out of 90 வாங்க முடியும்டா. எப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ். புக் பேக் 1 மார்க்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். என்ன மேம் எடுத்தோடனே 1 மார்க்ஸ் படிக்கணுமா? சோ அந்த டவுட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். 2 மார்க் இருக்கு, 3 மார்க் இருக்கு, 5 மார்க் இருக்கு, எல்லா क्वेश्चंसும் இருக்கும் இல்லையா? சோ நம்ம 5 மார்க்ஸ் எல்லாம் மோஸ்டா அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே கலச்சு கலச்சு பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? எல்லாம் கலந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு கிளியர் இருக்காது, நான் ஒரு கிளாரிட்டி இருக்காது நம்ம பார்த்ததுல. கரெக்டா? சோ இவ்வளவு நாள் பார்த்திருப்போம். எல்லாமே எல்லா சாப்டரும் கலந்து கலந்து பார்த்த மாதிரியும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பொறுக்கி பார்த்த மாதிரியும் ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது நம்ம பார்த்ததுல இல்லையா? சோ அந்த மாதிரி தானே இப்ப இருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ அதனால 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கட்டும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக் 1 மார்க்ஸ் முடிச்சிருங்க. சோ 1 மார்க்ஸ் பார்ட் முடிச்சு வச்சிட்டோம்னா எக்ஸாம் போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போற அன்னைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணும்போது 1 மார்க்ல மார்க் போகுமா அப்படின்னு கேட்டா அதுவே சந்தேகம் தான். சோ அதனால மார்க் போகுமா அப்படின்னு அதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா பிகாஸ் நம்ம 3 டைம்ஸ் ரிவிஷன் கொடுக்குறோம். சோ நிச்சயமா 1 மார்க் நமக்கு மார்க் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரியா? ஓகே, சோ மேம் புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சா எவ்வளவு क्वेश्चन மேம் வரும்? மொத்தம் நமக்கு 21 மார்க்ஸ்.
21 மார்க்ஸ்ல 15 பிளஸ் 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்தா வரப்போகுது சரியா. சோ நம்ம வந்து 15 பிளஸ் வரும். சோ நம்ம 15 அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம் சரிங்களா. சோ புக் பேக் 1 மார்க்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துரும். சோ அது மட்டும் இல்லாம கம்புக்கு 1 மார்க்ஸ் இருக்கு தெரியுங்களா. சோ கம்புக்கோட ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் படிங்க. சோ அது படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல இருந்து 2-3 கொஸ்டின் வந்துரும். சோ அப்புறம் பிடிஏ கண்டிப்பா பாஸ் 6 to 7 இயர்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சோ எடுத்து அதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, எந்த பார்ட்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்கிறத பாருங்க. சோ இப்படி பார்த்துட்டு வரும்போது நிச்சயமா சொல்ற 1 மார்க்ல 1 மார்க் போக வாய்ப்பு கிடையாது சரிங்களா. சோ 20 out of 20 is possible in 1 marks. Okay vadama. So book back 1 marks, come book 1 marks, then PTA questions. Last 6 to 7 years oda question papers பார்த்தா போதும் சரிங்களா. சோ இப்படி பார்க்கும்போது 1 மார்க்ஸ்ல மார்க் போகுமா, வாய்ப்பே கிடையாது சரியா. ஓகே சோ இப்போ 1 மார்க்கோட பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்க சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த அத்தியாயத்தை எல்லாம் தரோ பண்ணிடணும். எந்த அத்தியாயத்தை எல்லாம் தரோ பண்ணணும்னா 1 2 5 6 7 8 11 12 இந்த அத்தியாயத்தை எல்லாம் தரோ பண்ணிட்டு, ஏன்னா அத்தியாயம் 3 வந்து இதுல 3 கொடுத்திருக்க மாட்டேன். அத்தியாயம் 3 வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. சோ எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அத்தியாயம் 3 கஷ்டம். அதுல இருந்து 5 மார்க் ஏதாவது வந்தா என்ன மேம் பண்றது அப்படின்னா, அதுல இருந்து 5 மார்க் பாத்தீங்கன்னா நேப்பியர் சூத்திரம் கண்டிப்பா படிக்கணும் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.41 நல்லா பாத்துக்கோங்க நேப்பியர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 3.41. அதுக்கப்புறம் வந்து கொசைன் சூத்திரம், கொசைன் சூத்திரம் இதெல்லாம் வந்து அத்தியாயம் 3ல நீங்க நல்லா பார்க்க வேண்டிய விஷயங்கள் சரியா. அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 4 கொடுத்திருக்க மாட்டேன். அத்தியாயம் 4ல 5 மதிப்பெண் வினாக்கள் எப்படி மேம் வரும் அப்படின்னா, அத்தியாயம் 4க்கு நீங்க 4.4 மட்டும் நீங்க தரவா பார்த்தா போதும், நிச்சயமா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வந்துரும் சரியா. ஓகே சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 9. அத்தியாயம் 9ல உங்களுக்கு எதெல்லாம் ஈஸின்னு படுதோ அது மட்டும் பாத்துக்கோங்க சரியா. 2 மார்க் 3 மார்க்கு தான் அத்தியாயம் 9 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா. ஓகே சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 10 மிஸ்ஸிங் இல்லையா. சோ 10 வந்து எல்லாரும் டிஃபிகல்ட் கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்போம். சோ அத்தியாயம் 10ல வந்து 10.4 தரோவா பாத்துக்கணும். எடுத்துக்காட்டு பயிற்சியில் உள்ள கேள்விகள் எல்லாம் பக்காவா பாத்துக்கணும் 10.4 சரிங்களா. ஏன்னா நீங்க உங்களோட ஏம் என்ன சென்டம். சோ அதனால சரியா 1 2 5 6 7 8 11 12 8 அத்தியாயத்தை தரோவா பாத்துறணும். அத்தியாயம் 3ல இந்த 3 கொஸ்டின் கம்பல்சரி நீங்க பாத்துருந்துருக்கணும். அத்தியாயம் 4ல 4.4 கம்பல்சரி நீங்க தரோவா எடுத்துக்காட்டு பயிற்சி எல்லாமே பாத்துருந்துருக்கணும். அடுத்தது அத்தியாயம் 9ல நீங்க உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா படுதோ அது மட்டும் பார்த்தா போதும். மெயின் விஷயம் அத்தியாயம் 9ல பாத்தீங்கன்னா அந்த லிமிட் θ tends to 0 sin θ by θ equal to 1 அதை நீங்க படிச்சிருக்கணும் சரியா. அந்த முற்றொருமை ஒண்ணு இருக்கு. சோ அதை நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தியாயம் 10ல 10.4 எடுத்துக்காட்டு பயிற்சியில் உள்ள கேள்விகள் ஃபுல்லா தரவா பார்த்துக்கணும் சரியா. சோ இதெல்லாம் பண்ணாவே போதும் 5 மார்க்ஸ் ஷியோரா நீங்க 7 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி முதற்கொண்டு நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம் சரியா. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு மேம் இந்த அத்தியாயம் ஃபுல்லா நீங்க இந்த அத்தியாயம் ஃபுல்லா பார்க்க தானே செய்றீங்க, இந்த அத்தியாயம் ஃபுல்லா தரவா தானே பாக்குறீங்க, அப்ப கண்டிப்பா அதுல இருந்து வரக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாமா முடியாதா, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 8 அத்தியாயம் படிச்சிடுறீங்க இல்லையா. சோ 8 அத்தியாயத்துல இருந்து 5 கொஸ்டின் கண்டிப்பா 6 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். நீங்க எவ்வளவு அட்டெண்ட் பண்ணணும், 7 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும் இல்லையா. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 4th சாப்டர்ல கண்டிப்பா நீங்க 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ 4.1 4.2 4.3 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே தீரணும். எதுக்குன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு சரியா. சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது வந்து 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ஓகேவா. சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், 2 மார்க் and 3 மார்க்குக்கு 4.1 4.2 4.3 கட்டாயம் பார்த்துதான் ஆகணும். அத்தியாயம் 9ல உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதெல்லாம் பாருங்க போதும். அத்தியாயம் 10ல ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பாருங்க, அது வந்தா பாத்துக்கலாம் சரியா. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் அத்தியாயம் பாத்தீங்கன்னா போதும். இப்படி பார்த்தாவே 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸும் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ 11th பப்ளிக்குக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிருங்க சரியா. சோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸும் தெரியுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது ஓகேவா. சோ சென்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா சென்டம் இஸ் பாசிபிள், ஈஸியும் கூட. டெய்லி 24/7 படிக்கணும் வேண்டவே வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்க மேக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது 2 to 3 hours பக்காவா ஸ்பெண்ட் பண்ணும் ஓகேவா. சோ அந்த 3 மணி நேரம் வந்து உங்களோட கவனம் ஃபுல்லா மேக்ஸ் பேப்பர்ல தான் இருக்கணும். சோ அப்படி இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், மேக்ஸ்ல ஈஸியா சென்டம் வாங்கலாம் சரியா. ஓகே சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா ஓகேவா. ஓகே சோ அடுத்தது வந்து என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு, 65 பிளஸ் இல்லையா. 65 பிளஸ் பாசிபிளா மேம்
அப்படின்னா 65 பிளஸ் எல்லாம் ஷியரா பாசிபிள். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் படிங்க. சோ 15 கொஸ்டின்ஸ் அதுல கண்டிப்பா வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தியாயம் மொத்தமா 2 மார்க் 3 மார்க்ஸ் 5 மார்க் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 1 2 ஃபுல்லா பாத்துருங்க. ஏன்னா 2.8 2.9 இதுல ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. அப்புறம் 2.12 ரொம்ப முக்கியம். அதனால இது மூணையும் நல்லா பாக்கணும். அத்தியாயம் 2 நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக அத்தியாயம் 3 நான் சொன்ன மாதிரி நேப்பியர், அதுக்கப்புறம் 3.14 எடுத்துக்காட்டு, அது 3.41 எடுத்துக்காட்டு 3.41, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொசைன் சூத்திரம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போதும். அடுத்தது அத்தியாயம் 4ல வந்து 4.4 தரவா பார்த்திருக்கணும். அத்தியாயம் 5ல 5.4 தரவா பார்த்திருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 6ல 6.4 தரவா பார்த்திருக்கணும். அத்தியாயம் 7 ஃபுல்லா பாக்கணும். அத்தியாயம் 8 ஃபுல்லா பாக்கணும். ஈஸி தான். அத்தியாயம் 9ல வந்து அந்த லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1 ஒரு முற்றொருமை இருக்கும். அதை நீங்க நல்லா பாத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 10ல 10.4 பாத்துக்கோ. 11ல பாத்தீங்கன்னா 11.9 10 11 12 11.9 11.10 11.11 11.12 இந்த 4 இருந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन கம்பல்சரி பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ல இருக்கு. தரவா பாத்துறீங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 12 நீங்க ஃபுல்லா பாக்கணும். சோ இப்படி பார்த்தாலே 5 மார்க்ஸ் அழகா நீங்க 5 to 6 5 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். நீங்க ஒண்ணு வேணா 5 வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் ஷூரா அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? 2 and 3 மார்க்ஸ் நீங்க இதுல பாக்குறீங்களா ஃபுல்லா. சோ இது எத்தனை அத்தியாயம் நீங்க ஃபுல்லா பாக்குறீங்களோ சோ அப்புறம் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப அத்தியாயம் 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 7 8 9 இந்த 8 அத்தியாயம் பாத்தீங்கன்னா 4 to 5 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். சரியா? ஷூரா 65 பிளஸ் கெயின் பண்ணலாமா கூடாதா? நிச்சயமா பண்ணிடலாம். சரிங்களா? சோ எந்த டவுட்டும் கிடையாது. இதுல சந்தேகம் இருக்கா உங்களுக்கு 65 பிளஸ் ஸ்ட்ராட்டஜில? ஓகே. சோ அடுத்தது மேம் நான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது இருப்போம் இல்லையா? சோ பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும். புக் பேக் 1 மார்க்ஸ்ல 15 மார்க்ஸ் இருக்கு. சோ 15 மார்க்ஸ்க்கு புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் தரவு பண்ணா போது 15 மார்க்ஸ். சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்றேன். அத்தியாயம் 1ல வந்துட்டு 1.1 இருக்குல்ல. சோ அதுல மல்டிபிள் ஆஃப் 7 மல்டிபிள் ஆஃப் 12 क्वेश्चन இருக்கும். சரியா? அத ஃபர்ஸ்ட் நல்லா தரவா பாத்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஒரு क्वेश्चन இருக்கும் 1.3ல. பயிற்சி 1.3ல இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கும் நேர்மாறு. சோ அத நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பைஜெக்ஷன் இன்வர்ஸ் நேர்மாறு அதெல்லாம் இருக்கும். அத நல்லா பாத்துக்கோங்க. 1.4 நல்லா தரவா பாத்துருங்க. சரியா? சோ இப்படி பார்த்தாலே போதும். முடிஞ்ச அத்தியாயம் 1 ஃபுல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது அத்தியாயம் 2ல கம்பல்சரி 2.8 2.9 2.12 கம்பல்சரி நீங்க பாத்துருக்கணும். சரியா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 3ல நேப்பியர் பாத்துருங்க. நேப்பியர் பார்த்துட்டு வேற என்ன பாக்கணும்? நேப்பியர் பாக்கணும், 3.41 பாக்கணும், கொசைன் சூத்திரம் பாக்கணும். இதெல்லாம் பாத்துறணும். அத்தியாயம் 4ல 4.4 தரவா பாத்துறணும். அத்தியாயம் 5ல 5.1 5.4 அத்தியாயம் 6ல 6.4 அத்தியாயம் 7 ஃபுல்லா அத்தியாயம் 8 ஃபுல்லா ஈஸி தான். அத்தியாயம் 9 ஃபுல்லா பார்த்துட்டு ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1 முற்றொருமை இருக்கும் அது. அத்தியாயம் 11ல பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்சா ஃபுல்லா பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா 9 10 11 12 இது மட்டும் பார்த்தா போதும் அத்தியாயம் 11ல. சரியா? ஓகே. அத்தியாயம் 11 11.9 11.10 11.11 11.12 பாக்கணும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா 10.4 மட்டும் போதும் 10வது அத்தியாயத்துல. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயம் ஃபுல்லா பாக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா போதும். கண்டிப்பா 3 to 4 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். 5 மார்க்ஸ்ல 6 5 மார்க் 5ல இருந்து 6 5 மார்க் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? சோ இதுலதான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் தனியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோ கொடுத்திருக்கடா. சோ பப்ளிக் எக்ஸாமுக்கு. சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துறீங்க. சரியா? உங்களுக்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அது வேணுமான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. சோ யாரெல்லாம் வேணும்னு கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் வீடியோ சீக்கிரம் சொன்னா அப்லோட் ஆயிடும். சரியா? பிளஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த லாஸ்ட் மினிட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வேணும்ங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேடா. சோ நீங்க பாஸ் ஆகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் தரவா பார்த்துட்டு இப்ப நான் சொன்ன क्वेश्चंस ஃபர்ஸ்ட் தரவா பார்த்துட்டு அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போங்க. சரியா? ஓகேடா. ஏதாவது டவுட் இருக்கா? நிச்சயமா நீங்க பாஸ் சென்டர் எல்லாமே ஸ்கோர் பண்ணிடலாம். பயம் இல்லாம போங்க. சரியாமா? ஓகே. சோ ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. வேஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணணும்.